Hi friends, welcome to Hemram Tricks channel. இப்போ நம்ம வந்து 2 digit with 3 digit multiplication ஓட ஷார்ட்கட் ட்ரிக் பார்க்கலாம். 2 digitனா டென்ஸில் வருது, 3 digit அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட்ஸில் வருது. தட் இஸ் டென்ஸ் மீன்ஸ் 20, 10, 25 அந்த மாதிரிலாம். பட் இதில் என்னென்னா 5 வந்து எண்ட் ஆகிருக்கணும். செகண்ட் டிஜிட் வந்து 5ஆக இருக்கணும், அது லாஸ்ட் டிஜிட் வந்து 5ஆக இருக்கணும். அதுக்கு தான் இந்த ட்ரிக் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். அது 11 - 2 = 9 அப்படின்னு சொல்லிட்டு 5 தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா 115 11 இருக்குது, அப்புறம் 25 2 இருக்குது. ஸோ அந்த மீதி நம்பர்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 9ன்னு கிடைக்குது. அந்த 9ங்கிறது ஒரு ஆட் நம்பர் தானே. ஸோ ஆட் நம்பர் வந்ததுனால எப்போவுமே வந்து 25 115 லாஸ்ட் டிஜிட் வந்து 75 தான் வரும். ஆட் டிஃப்ரென்ஸ்க்கு லாஸ்ட் டிஜிட் 2 டிஜிட் வந்து 75 வரும். இப்போது அந்த 9ஐ வந்து டிவைட் பை 2 பண்ணணும். ஸோ எந்த நம்பர் எடுத்தாலும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து டிவைட் பை 2 போடுறோம். டிவைட் பை 2 போடும்போது நம்மளுக்கு பாயிண்டில் கிடைக்கிது, 4.5 கிடைக்கிது. ஸோ அப்படி பாயிண்டில் கிடச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணணும். தெர் இஸ் 4.5 ப்ளஸ் 0.5 which is equal to 5. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா தட் இஸ் 25 115ல் 25 தான் சின்ன நம்பர். அந்த 25ல் 5 தவிர்த்து 2 இருக்கும். 2 - 1 போடணும், which is 1. அதே 2க்கு பதிலாக 1 இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ண வேணாம். அதே 1க்கு மேலே போகிற எல்லா நம்பருக்கும் -1 நம்ம பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 11 × 2 which is equal to 22. அதாவது அந்த 115 25 இருக்கு இல்லையா, அந்த 5 மட்டும் விட்டுட்டு மீதி வந்து 11 and 2, தட் இஸ் அதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 11 × 2 = 22. இப்போ ஆட் 4 5 and 6 ஸ்டெப்ஸ். எல்லா ஸ்டெப்போட ஆட் 4 5 and 6ஓட ஆன்சர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 5, அந்த 4.5 + 0.5 போட்டோம் இல்லையா, அந்த 5, அதுக்கப்புறம் 2 - 1 1 + 22, so which is equal to 28. நவ் ஆன்சர் வந்து சிம்பிளாக சொல்லிடலாம், 2875. ஸோ நம்ம வந்து டக்குன்னு சொல்லிடலாம். 75ங்கிறது லாஸ்ட் 2 டிஜிட் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அதான் கம்பைன் 3 and 7. தட் இஸ் 3ல் கிடைச்ச ஆன்சரையும் 7ல் கிடைச்ச ஆன்சரையும் கம்பைன் பண்ணணும். என்ன அப்படின்னா தட் இஸ் 28 and 75, தட் இஸ் 2875 இஸ் தி ஆன்சர். ஸோ உங்களுக்கு இன்னும் நான் கிளாரிட்டியோட நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் வந்துட்டு ஆட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது செகண்ட் எக்ஸாம்பிள் மூலிமா இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். 85 × 250. ஃபஸ்ட்டு வந்துட்டு 21 - 8, அந்த 5 தவிர்த்து சப்ராக்ட் பண்ணணும். 21 - 8 which is equal to 13. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா தட் இஸ் 13 வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும், அது 6.5. நான் சொன்ன 0.5 இருந்தால் ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணணும். அப்போது அது வந்து நம்மளுக்கு 7 ஆயிரும். ஸோ தட் இஸ் the third step is 6.5 plus 0.5 which is 7. Next step என்ன அப்படின்னா that is so next step வந்துட்டு நம்மளுக்கு 8 - 1 which is 7. அந்த 85ல் 8 இருக்கு இல்லையா, அந்த எப்போவுமே வந்து -1 வந்து பண்ணிக்கணும். எப்போவுமே டிவைட் பை 2 பண்ணிக்கணும். அந்த 2 வந்துட்டு அப்புறம் வந்து டெசிமல் இருந்துச்சுன்னா 0.5 பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்மாலர் நம்பர் எதுன்னு பார்த்து 5 அதை விட்டுட்டு மீதி நம்பர் வந்து -1 பண்ணணும். அப்போ 8 - 1 = 7. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா 21 × 8 which is equal to 168. அதாவது 21 8 மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 21 8 5 தவிர்த்து 21 8 மல்டிப்ளை பண்ணணும், which is 168 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த 3 4 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது 3 ஸ்டெப்பில் வந்தது 4th ஸ்டெப்பில் வந்து 5th ஸ்டெப்பில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 168 + 7 + 7 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு 182 வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 13 இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ வந்து 75 தான் லாஸ்ட் 2 டிஜிட் ஓட ஆன்சரோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 75. அதாவது 18,275 is the answer.
ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு டூ பர்பஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா லாஸ்ட் 2 டிஜிட் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி 2 பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஈவனாக வந்துச்சுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 35 to 135 இதை வந்து எப்படி போடுறது அப்படின்னா, தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு 5 தவிர்த்து 13 minus 3 அப்படின்னு வரும். பார்த்தோம் அப்படின்னா 13 minus 3 which is equal to 10. ஸோ that is 10 அப்படிங்கிறது வந்து it is an even number. ஸோ even difference. ஸோ even differenceனால் லாஸ்ட் 2 டிஜிட் 25 வரும். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து 10 divided by 2 நான் சொன்னேன் எப்போவுமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து டிவைட் பை 2 பண்ணிக்கணும். இப்போ 5ன்னு வந்திருக்கு. இங்கே வந்து டெசிமல் வரல, 0.5 அந்த மாதிரி எதுவும் வரல. ஸோ 5 ஹோல் நம்பராக இருக்குது. இப்போ இது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா +1 ஆட் பண்ணணும். அதே வந்து 0.5 அந்த மாதிரி வச்சுன்னா வந்துட்டு +0.5 ஆட் பண்ணணும். இங்கே வந்து +1 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து 6ன்னு வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 35 135ல் 35 தான் சின்ன நம்பர். அப்போது அந்த 35ல் 5 தவிர்த்து 3 இருக்குது. 3 minus 1 is equal to 2. எப்போவுமே சொன்னேன் -1 வந்து சப்ராக்ட் பண்ணணும் 3லேருந்து. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 13 into 3 which is equal to 39. அதாவது 5 தவிர்த்து 13 இருக்குது, அப்புறம் 3 இருக்குது. ஸோ 13 into 3 which is equal to 39 அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதாவது 39 + 6 + 2. ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 47 வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன்சர் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ஈவனில் வந்தது இல்லையா, அப்போது லாஸ்ட் 2 டிஜிட் வந்து நம்மளுக்கு 25 தான் வரும். அப்போ எல்லாம் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா that is 47 and 25. That is 4725 is the answer. ஓகே, இந்த மாதிரி ஈவன் டிஃப்ரென்ஸில் வர சம்ஸு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்லோ பண்ணி கேட்டு பாருங்கள். டெஃபினட்டாக இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ த ஃபோர்த் ப்ராப்ளம் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் 45 into 225 அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ 45 into 225 தட் இஸ் இப்போ 5 தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா 22 4 இருக்கும். 5 எக்ஸப்ட் 5 பார்த்தோம்னா ஈச் நம்பர்லேயும் 22 and 4 இருக்கும். இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 18 கிடைக்கும். 18ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஈவன். அதுக்கப்புறம் ஸோ டிஃப்ரென்ஸ் ஈவனாக இருந்தால் என்ன சொன்னேன், லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 25 வரும். அது ஃபைனலாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த 18 வந்து டிவைட் பை 2 போடலாம். 18 by 2 is equal to 9. ஸோ 9ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். அப்போ அதை வந்து 9 அப்படிங்கிறது 9 + 1 which is equal to 10 அப்படின்னு போடணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து என்ன வரும் அப்படின்னா ஹோல் நம்பராக இருக்கும்போது நம்மளுக்கு +1 வந்து ஆட் பண்ணணும். ஓகே, 9 + 1 is equal to 10. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா தட் இஸ் அந்த 45ல் வந்து 4 இருக்கு இல்லையா, அந்த 4ங்கிறது வந்து 4 - 1 is equal to 3. -1 எப்போவுமே சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 3ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா தட் இஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 தவிர்த்து பார்த்தோம் அப்போ 22 - 4 போட்டோம் இல்லையா, அதே இங்கே வந்து 22 into 4 அப்படின்னு போடுறோம், அவ்வளோதான். அப்போ அது வந்து 88. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ப்ரீவியஸாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன அப்படின்னா 3 4 5 மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஸ்டெப்ஸ் 3 and ஸ்டெப்ஸ் 4 and ஸ்டெப் 5 வந்து ஆட் பண்ணணும். அதாவது 88 + 3 + 10 which is equal to 101. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா
101 which is 125, அதாவது 10,125 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். அப்புறம் ஏதாச்சும் ட்ராபேக் ஆர் அப்ரிஷியேட் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் ட்ரிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெஸ் த பெல் ஐக்கன். தேங்க்யூ.